வெல்கம் டு பிகினர்ஸ் லைஃப் ஸ்டைல். வாங்க மஷ்ரூம் பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். இதில் நம்ம நெய் சேர்த்துருக்கோம். ஒரு 3 ஸ்பூன் நெய் இருக்கும். 4-5 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டு வதக்கிறப்போ கரெக்டாக இருக்கும். இதில் 2 கிராம்பு, ஒரு துண்டு பட்டை, 2 ஏலக்காய் சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை நம்ம நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கணும். இப்போ இது நல்லா வதங்கணும். அதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்குறோம். நல்லா வதங்கிருச்சு. இந்த டைம்ல நம்ம 2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் 1.25 டம்ளர் அரிசி சேர்த்துருக்கேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி காரம் சேர்த்துருக்கேன். இப்போ எண்ணெயிலே நம்ம போடுறதுனால இதுக்கு கலர் நல்லா கிடைக்கும். வேற எந்த கலரும் நம்ம சேர்க்க தேவை கிடையாது. இப்போ நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துருக்கிறதுனால நீங்கள் கம்மியாக எண்ணெய் ஊற்றிருந்தீங்க அப்படின்னா நெடி ஏறும், மிளகாத்தூள் கரிஞ்சு போகும். அதுக்கு தான் எண்ணெய் கரெக்டாக ஊற்ற சொன்னேன். இதில் வந்துட்டு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 4-5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. நீங்கள் இது போடுறப்பவே மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்க ஆரம்பிங்க. இதில் இப்போ 2 மீடியம் சைஸ் தக்காளி, 3 பச்சை மிளகாய் சேர்த்து அந்த தக்காளி நல்லா கரைஞ்சி வர அளவுக்கு வதக்கணும். நல்லா வதங்கிருக்கு. இதில் நான் அந்த ஒரு சின்ன பேக்கெட் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன். இதை வந்து நல்லா அதோட சுரண்டி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கு அப்புறமா இதில் ஒரு பேக்கெட் மஷ்ரூம், 200 கிராம் மஷ்ரூம் எல்லாத்தையும் நான் வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் சின்னதாக இருந்தால் 2ஆக கட் பண்ணிக்கோங்க, பெரிய மஷ்ரூமாக இருந்தால் 4ஆக கட் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த டைமில் சேர்க்குறப்பவே பார்த்தீங்கன்னா மஷ்ரூமோட கலரும் மாறும். மஷ்ரூம் ஒயிட்டாக தெரியாது. இதே மாதிரி நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த டிப் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இதில் கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கரம் மசாலா நான் 1/4 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி சேர்க்க ஆரம்பிச்சுக்கலாம். பாஸ்மதி ரைஸ்ன்றதுனால 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறோம். இன்னைக்கு நான் வந்துட்டு மீடியம் கிரெயின் சைஸ் தான் எடுத்திருக்கேன். லாங் கிரெயின் எடுக்கல, மீடியம், அதாவது கொஞ்சம் உடஞ்சி இருக்கும், ரேட் கம்மியாக இருக்கும். ஸோ அந்த ரைஸ் சேர்த்துருக்கேன். வாங்க பார்த்துடலாம். நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம அரிசி நல்லா வாஷ் பண்ணிட்டு சேர்க்கணும். அரிசி ஒரு 2-3 வாட்டி வாஷ் பண்ணிங்கன்னா போதும், இல்லைனா அதில் இருக்க ஸ்மெல்லாம் போயிடும். இந்த டைமில் ஒரு டிப் இருக்குது. நீங்கள் காரம் அதிகமாக சேர்த்துட்டீங்க அப்படின்னா இந்த அரிசி போடுறதுக்கு முன்னாடியே அதில் இருக்க தண்ணியிலேருந்து அந்த தண்ணியை மட்டும் நீங்கள் வடிகட்டி எடுத்து போட்டுருங்க, வெளியே போட்டுருங்க. அதுக்கு ஈக்குவலான தண்ணியை நீங்கள் உள்ளே ஊற்றிக்கோங்க. அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் காரம் மேனேஜ் பண்ணிடலாம். வேறு வழியே இல்லை. ஏன்னா இது வந்து வெரைட்டி ரைஸ்ன்றதுனால காரம் இப்படி தான் மேனேஜ் பண்ணி ஆகணும். இப்போ இதில் அரிசி போட்டுக்கிட்டு உப்பு நான் வந்து 1.25 ஸ்பூன் போட்டேன், எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. உப்பு நீங்கள் 1% அதிகமாக வர மாதிரி சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் ஆகணும். இந்த மாதிரி எலுமிச்சப்பழ சாரெல்லாம் பிழிஞ்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை வந்துட்டு தட்டு போட்டு மூடி ஒரு 5 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. 5 மினிட்ஸ் வச்சிங்க அப்படின்னா அதில் இருக்க தண்ணியெல்லாம் வற்றி இந்த மாதிரி வந்துடும். இப்போ இந்த டைமில் நம்ம தம் போட்டுடலாம். அடியில் நம்ம தோசைக்கல்லை வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம இந்த பிரியாணி குக்கர் வச்சுட்டு அதுக்கு மேலே தட்டு, அதுக்கும் மேலே நம்ம வெயிட் வச்சுக்கணும். வெயிட்டாக நான் வந்து அந்த இடிக்கிற கல் வச்சுருக்கேன். நீங்கள் வந்து ஏதாவது தண்ணி பாத்திரமோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ ஹை ஃப்ளேமில் 5 மினிட்ஸ், அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு 15 மினிட்ஸ் அப்படியே வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி அரிசி நீட்டாக வர மாதிரி அழகாக ரெடி ஆகிடும் பிரியாணி. நீங்கள் நெய் டப்பாலாம் பக்கத்தில் வச்சுருக்கிறதுனால அதெல்லாம் உருகி வந்துடும். அதெல்லாம் கொஞ்சம் லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பிரியாணி. பார்த்தீங்களா, அந்த காளான் வந்துட்டு நான் சொன்ன மாதிரியுமே அதே கலரில் வந்திருக்கு. இப்போ இந்த மாதிரி நீங்கள் சைடில் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அரிசி உடையாமல் வரும். இந்த மாதிரி டீட்டெயில்டாக உங்களுக்கு ரெசிபீஸ் வேணும்னா நம்ம சேனலை செக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய ரெசிபீஸ் நம்ம சேனலில் இருக்குது.
தான் சிம்பிளான சுவையான காளான் பிரியாணி ரெடி. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. கலர் வந்து அப்படியே நம்ம வெளியில் வாங்குற அதே கலர் இருந்தது. பட் நம்ம ஹெல்த்தியாக பண்ணியிருக்கோம். எந்த ஆர்டிஃபிஷியல் கலரும் சேர்க்காம ஒரு எக் வச்சு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும்.